மலேசியாவில் ஏஷியன் லிமான்ஸ் சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ரொம்ப சர்ப்ரைஸாக சாரை வந்து பார்க்க முடியுது. சார் வணக்கம் சார். மலேசியாவில் சாரோட ரேசிங்கை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு. அவர் கூட பழகின எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். அவரோட இந்த முயற்சி இருக்குது இல்லைங்களா, ஒரு இந்த ரேசிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கணும், அதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கணுங்கிற அவருடைய அந்த உண்மையான முயற்சிக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அஜித் சாரோட மிகப்பெரிய வெற்றி படங்கள் வேகம், விவேகம், வீரம்னு எல்லா படங்களுக்கும் பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர் சார். நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் நினச்சிக்கலாமா? நிறைய படங்கள் சார் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் சார் வந்து ரேஸ் ஓட்டுறதை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த அனுபவம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதே பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் மாதிரி இருக்குது எனக்கு. சார், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களான்னு தெரியல, நீங்கள் இங்கே வந்ததுலேருந்தே இந்த மாதிரி நீங்கள் டபாட் போட்டு டிஷர்ட் போட்டு போகிறதுனாலேயே நிறைய பேர் வந்து இங்கே நீங்கள் ஒரு டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதே ஒரு படமாக வரப்போகுதுன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு மீடியா மாதிரி டபாட் போட்டு பக்காவாக ஷூட்லாம் பண்ணுறீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? எனி சர்ப்ரைஸ் ஃபார் அஸ்? இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். பட் இந்த அனுபவம் எப்படி இருக்குது சார்? இங்கே அந்த ஷூட் பண்ணுற அனுபவம், நீங்கள் அவரோட அந்த ரேசிங்கோட சேர்ந்து அந்த பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குது சார்? ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்குங்க. நம்ம நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த வைப்பில் இருக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ரேஸை பற்றி என்ன தெரியும்னா, காரு ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஓட்டுறவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் எஃபர்ட்டுங்கிறது வந்து நம்ம விஷுவலாக பார்க்க முடியுது. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 hours ஒரு லேப் முடிச்சுட்டு 1.5 hour லேப் முடிச்சுட்டு அந்த டிரைவர் வெளியே வரும்போது அவங்களோட ஹார்ட் ரேட்லாம் பயங்கரமாக பால்பிட்டேஷன், ரொம்ப ஹார்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது, பயங்கரமாக வேர்த்து போயிடுறாங்க உள்ளுக்குள்ளே. அப்படி இருக்குது ஸ்ட்ரகிள், த ரியல் ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்க முடியுது. ஒன் ஷுட் பி ரியலி பேஷனேட் டு பி இன் திஸ் ஸ்போர்ட். ஏன்னா ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு, அதே சமயத்தில் எஃபர்ட்டும் ரொம்ப தேவைப்படுது இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இதை பக்கத்துலேருந்து க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து அவரோட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் அவருடைய இனிஷியல் பீரியட், அதாவது நீங்கள் படம் அவரோட சேர்ந்து பண்ணுற காலகட்டத்தில் அவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இல்லை. அப்போ வந்து அவர் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் இருந்தார். பட் அதுக்கு முன்னாடியே அவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இருந்தார். அப்போல்லாம் உங்ககிட்ட காரை பற்றி எல்லாம் பேசுகிறது உண்டா? திருப்பி நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? அஜித் சார் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டான பர்சன். அவருக்கு வந்து அவருடைய பேஷன் வந்து கார் ரேசிங் இருக்குது. ஸோ நிறைய வாட்டி பேசுவார், காரை பற்றி பேசுவார், வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், அந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார் விஷயங்கள். ஸோ அந்த பேஷன் இஸ் ஆல்வேஸ் வித் இன். இட்ஸ் அ மல்டிஃபேசட்டட் பர்சன் ஆக்சுவலாக. அவருக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா தெரியும், புரியும், அதுலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பைக் ரேஸு, கார் ரேஸு, ஆர்சி பைலட்டு, ஸோ வாட் நாட், எல்லாமே இஸ் அ மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஒரு திறமையும் இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சூப்பர் சார். சார், ரொம்ப தன்மையாக பதில் சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்களும் அவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டோடு இருக்கிறதா வந்து எல்லாரும் நம்புகிறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, ஒரு லைஃப் சார்ந்தும் சரி, ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அஜித் சாரோட எந்த அளவுக்கு இருக்குது சார்? அவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், எனக்கும் சாமி ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே வெளியே. பட் காமன் டாபிக்ஸ் நிறையா இருக்கும், அதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு டாபிக்ஸ். சூப்பர் சார். சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பரபரப்பாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக தெரிக்க வரப்போகுது. அண்ட் அதனுடைய படங்கள் பேரெல்லாம் வேறு வித்தியாசமாக வேறு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அதுலேருந்தே நிறைய இன்புட்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.